குட் மார்னிங் ஸ்டூடெண்ட்ஸ். நம்ம ஏற்கனவே இந்த லெசனை படித்தோம். இந்த லெசன் படித்தோம். நம்ம சுற்றியுள்ள பருப்பொருட்கள்ங்கிறத பற்றி நம்ம என்ன செஞ்சோம், படித்தோம். அந்த பாடத்தில் இப்போ அடுத்த பாடம் நம்ம வந்து தாவர உலகம், தாவர உலகம், தாவரங்கள் வாழும் உலகம், இந்த வேர்ல்ட் ஆஃப் பிளான்ட்ஸ், தாவரங்கள் வாழும் உலகம், இந்த வேர்ல்ட் ஆஃப் பிளான்ட்ஸ் எல்லாம் தான் எனக்கு தாவர உலகம் அப்படிங்கிற பாடத்தை பற்றி நம்ம என்ன செய்ய போகிறோம், படிக்க போகிறோம். இந்த பாடத்தில் என்னென்ன அப்படின்னா, இப்போ உங்களுக்கு அரசாங்கத்திலேருந்து சில பகுதிகளை நீக்கியிருக்காங்க. இப்போ இதில் இந்த பாடத்தில் எதெல்லாம் உண்டு அப்படின்னா, தாவரத்தின் அமைப்பு மற்றும் செயல்கள் 4.1 தாவரத்தின் அமைப்பு மற்றும் செயல்கள். அதுக்கப்புறம் வந்து என்ன அப்படின்னா, அதில் வேர் தொகுப்பையும் தண்டு தொகுப்பை பற்றி மட்டும்தான் என்ன செய்ய போகிறோம், படிக்க போகிறோம். அந்த தண்டு தொகுப்பில் இலைகள் வரும். அந்த இலைகள் வரைக்கும் தான் வந்து மீதி உள்ள பகுதி வந்து நீக்கப்பட்ட பகுதி. சரியா? இன் இங்கிலீஷ் வந்து இந்த இன்ட்ரொடக்ஷன், அப்புறம் வந்து என்னென்னா பிளான்ட் ஃபார்ம்ஸ் அண்ட் ஃபங்க்ஷன்ஸ் அது உண்டு. அப்புறம் ரூட் சிஸ்டம், ஷூட் சிஸ்டம். அப்புறம் அந்த ஷூட் சிஸ்டத்தில் தான் ஷூட் சிஸ்டத்தில் தான் இருக்கிறதுனால அந்த லீவ்ஸை பற்றி என்ன செஞ்சிடும், கொஞ்சம் உங்களுக்கு என்ன இருக்கிறது இந்த வேர்ல்ட் ஆஃப் பிளான்ட்ஸ் அதான் வருது. இப்போ முதலாவது என்ன அப்படின்னா, ஒரு ஃபேமிலி இருக்காங்க. அந்த ஃபேமிலியில் ராணி, ரவி அப்படிங்கிற 2 அக்கா தம்பி இருக்காங்க. அவங்க அம்மா கூட எங்கே போகிறாங்க அப்படின்னா மார்க்கெட்டுக்கு போகிறாங்க. மார்க்கெட்டில் போனால் அங்கே வண்ணமான அவங்க அம்மா வந்து முட்டைக்கோஸ் வாங்குகிறாங்க, காலிஃப்ளவர் வாங்குகிறாங்க, முள்ளங்கி வாங்குகிறாங்க. இதெல்லாம் வாங்குறத பார்த்தோன்னா அவங்களுக்கு ரொம்ப ஆச்சரியம், இப்பெல்லாம் கலர் கலராக இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு அவங்க அம்மாட்ட கேட்டாங்க. ரவி கேட்டால் அவங்க அம்மாட்ட, அம்மா இவை எல்லாமே வந்து எதுக்கு கீழே, மண்ணுக்கு கீழே விளையும் காய்கறிகள் தானா, எல்லாமே மண்ணுக்கு கீழே தான் விளையுதா அப்படின்னு சொல்லி கேட்டாங்க. ஆனால் அதுக்கு அவங்க ரவி அம்மா என்ன சொன்னாங்க அப்படின்னா, அப்படிலாம் இல்லை மகனே, நாம் இந்த காய்கறிகளில் சில எதுலேருந்து வாங்குகிறோம், எதுலேருந்து இது பண்ணப்படுகிறது, வேர்கள்லேருந்து என்ன செய்யப்படுகிறது, சிலது வந்து எதுலேருந்து வருகிறது என்று கேட்டாங்க. அதுக்கு ரவி இந்த காய்கறி சில வேர்கள்லேருந்து வருகிறது, சிலது வந்து எதுலேருந்து வருது, தண்டுகள்லேருந்து கிடைக்கிறது, சிலது பூக்களை கூட சமையலுக்கு என்ன செய்கிறோம், சில பூக்கள் கூட நம்ம சமையலுக்கு என்ன செய்கிறோம், காய்கறிகளாக இந்த பயன்படுத்திக்கிறோம் அப்படின்னு சொன்னாங்க. அப்போது ராணிக்கும் ரவிக்கும் ரொம்ப ஆச்சரியம், என்னடா வீட்டுக்கு போனோடனே எல்லா காய்கறியும் வாங்கி வச்சு எல்லாத்தையும் வகைப்படுத்துகிறாங்க. நீங்கள் இப்போ இந்த தமிழ் மீடியம் புக்கில் பார்த்தீங்கன்னா 62வது பக்கம் அதில் பார்த்தீங்க அப்படின்னா, அதில் என்னெல்லாம் இருக்குது, அந்த ஒரு படம் கொடுத்துட்டு பார்த்தீங்கன்னா அதில் என்னெல்லாம் இருக்குது, முட்டைக்கோஸ் இருக்குது, அப்புறம் காலிஃப்ளவர் இருக்குது, அப்புறம் என்ன இருக்குது, முள்ளங்கி இருக்குது, அப்புறம் என்ன இருக்குது, கரும்பு, இதெல்லாம் இருக்குது. இதில் ஒவ்வொன்றும் ஒவ்வொரு தாவரத்தினுடைய ஒவ்வொரு பாகம். இப்போ பார்த்தோன்னா முட்டைக்கோஸ் பார்த்தோன்னா தாவரத்தினுடைய இலையிலிருந்து என்ன செய்யக்கூடியது, அதை இலையை நம்ம சாப்பிடுகிறோம். அது காலிஃப்ளவர் எடுத்துக்கிட்டோம் அப்படின்னா அது வந்து என்னது, ஒரு பூ. அதுபோல் இது இஞ்சி எடுத்துக்கிட்டாலும் அது என்னது தான், ஒரு வேர். வேரினுடைய மாறுபாடான தோட்டம் தான் இஞ்சி ஆகும். அப்புறம் அது போல் கரும்பு எடுத்துட்டோன்னா தண்டு பாகம் தான் என்னது, கரும்பு. அப்புறம் முள்ளங்கி எடுத்துக்கிட்டோன்னா அது என்ன பாகம் தான், வேர் பாகம். கேரட்டில் என்ன பாகங்கள், வேர் பாகங்கள். இப்படி என்ன செஞ்சுறாங்க, அதை என்ன செய்யப்படுகிறது, இப்படி ஒரு காய்கறியில் தாவரங்களில் வந்து ஒவ்வொன்றும் ஒவ்வொரு வெவ்வேறு தாவரத்தினுடைய வெவ்வேறு உறுப்புகள் வந்து நம் உணவிற்கு என்ன செய்யப்படுகிறது, பயன்படுத்தப்படுகிறது. சில இலைகள் கூட பயன்படுத்தப்படுகிறது. அவங்க அம்மா என்ன சொன்னாங்கன்னா, கீழா நெல்லி நல்லா பயன்படுத்துவாங்க. இது அதிகமாக வந்து நம்ம இந்த மஞ்சள் காமாலைக்கு ஒரு நல்ல மருந்து. அது மாதிரி கொத்தமல்லி இலை நம்ம வீட்டில் பயன்படுத்துவோம். கருவேப்பிலை இதெல்லாம் நம்ம என்ன செய்கிறோம், பறித்து வந்து சமையலுக்கும் என்ன செய்கிறோம், பயன்படுத்துகிறோம். இது வந்து இவைகளெல்லாம் மருந்தாகவும் பயன்படுகிறது, நறுமணத்திற்காகவும் என்ன செய்கிறது, பயன்படுத்தப்படுதுன்னு அவங்க அம்மா என்ன செஞ்சாங்க சொன்னாங்க. இந்த கீழே உள்ள தாவரங்களை பற்றி நம்ம என்ன செஞ்சோம் பார்த்தோம். சரியா? இங்கிலீஷ். ராணி அண்ட் ரவி went to vegetable market with their mother. They saw variety of fresh green vegetables with attractive colors. Their mother bought cauliflower, cabbage and radish. But Ravi asked his mother, "Mom, do all the vegetables grow under the soil?" His mother answered, "No, Ravi, we get some vegetables from
stem, some from roots, even some flowers are used for anything. Cooking அப்படின்னு சொன்னாங்க. Rani and Ravi were surprised to know that vegetables are from different parts of the plant. After returning home, they sorted out all vegetables from the bag and discussed which vegetable is from stem, which is from root, and which is from flower. Their mother collected Kilanali, curry leaves, and coriander leaves from the garden and said that the purpose of using these leaves in cooking is to add medicinal value and aroma. So some leaves are also used as in cooking. What are they? The Kilanali, curry leaves. Kilanali is curry leaves, coriander leaves. They are used as used for the purpose of using these leaves in cooking. Also it's a medicinal value, and some of the leaves are gives aroma. So in page number 56 we see some vegetables: cabbage, cauliflower, radish, sugarcane. The cabbage is the leaf, cauliflower is the flower, radish is the root, sugarcane is the stem. These parts are used as vegetables. They were used for in cooking. So now we என்ன அப்படின்னா நம்ம வந்து அறிவியலை வந்து 3 பெரும்பிரிவாக என்ன செய்யப்படுது, பிரிக்கப்படுது. இயற்பியல், வேதியியல், உயிரியல் என்று 3 பிரிவாக பிரிக்கப்படுது. அதில் நிறைய உட்பிரிவுகள் உண்டு. அதேபோல் நம்ம உயிரியலை படிக்கும்போது உயிரியலில் வந்து தாவரவியல், விலங்கியல் என்று 2 பெரும்பிரிவாக உள்ளது. நம்ம இப்போ இதில் பார்க்குறது எது அப்படின்னா உயிரியலில் தாவரவியலை பற்றி தான் படிக்கிறோம். உயிரியல்னா என்ன அப்படின்னா நாம் வாழும் உலகம் தாவரங்கள் மற்றும் விலங்குகளை என்ன செஞ்சிருக்கு, கொண்டிருக்கிறது. இந்த உயிரினங்களினுடைய வாழ்க்கை முறை, அமைப்பு மற்றும் செயல்களை பற்றி பயிலும் இயற்கை அறிவியலுக்கு பேர் தான் என்னென்னு பேர், உயிரியல் என்று பெயர். இதில் தாவரங்கள் வந்து என்ன பண்ணுது அப்படின்னா தனக்கு தேவையான உணவை தானே தயாரித்துக் கொள்ளுங்க. ஒரு நீங்கள் 5ஆம் படிச்சிருக்கீங்களா என்னென்னு தெரியல, அல்லது இன்னும் படிப்பீங்க. அவைகள் ஒளிச்சேர்க்கை அப்படிங்கிற அந்த நிகழ்ச்சியின் மூலமாக தனக்கு பச்சையத்தை, தாவரங்களில் காணப்படுற பச்சையத்தை கொண்டு தனக்கு தேவையான உணவை தானே தயாரித்து அது உடல் நல்லா வளர்ச்சி அடைந்து இனப்பெருக்கமே என்ன செய்கிறது. தாவரத்தினுடைய பல்வேறு பகுதிகள் வந்து எதாகலாம் பயன்படுகிறது அப்படின்னா உணவாக, மருந்தாக பயன்படுகிறது, மரக்கட்டைகள் மற்றும் வாழ்விடமாகவும் என்ன செய்கிறது, பயன்படுகிறது. சரியா? பயாலஜி இஸ் என்னது, நேச்சுரல் சயின்ஸ் concerned with the study of life and living organisms including their structure and functions. The living world comprises of plants and animals. Plants were the only one living organism prepare their own food is plants. Plants can prepare food themselves, grow in size and reproduce. Various parts of the plants are used to இதெல்லாம் யூஸ்ட் ஆகுது அப்படின்னா ஃபுட்டாக யூஸ் ஆகுது, மெடிசனாக யூஸ் ஆகுது. விலங்குகள் வாழ்கிற உயிரினங்கள் வாழ்வதற்குரிய வாழிடமாகவும் என்ன செய்கிறது காணப்படுகிறது. அடுத்த நெக்ஸ்ட் என்ன பார்ப்போம் அப்படின்னா பிளான்ட் ஃபார்ம்ஸ் அண்ட் ஃபங்க்ஷன்ஸ். சரியா? அவர் பாடிஸ் வந்து மேட் அப் ஆஃப் என்னது மெனி ஆர்கன்ஸால் நம்மளுடைய பாடி என்ன செஞ்சிருக்கு. அதே போல் சிமிலர்லி பிளான்ட் பாடி இஸ் ஆல்சோ மேட் அப் ஆஃப் செவரல் ஆர்கன்ஸ். அதில் என்ன ஆர்கன்லாம் இருக்குது அப்படின்னா ரூட் இருக்குது, ஸ்டெம் இருக்குது, லீவ்ஸ் இருக்குது அண்ட் ஃப்ளவர்ஸ் இருக்குது. ரூட்டு ஸ்டெம், அப்புறம் வேறு என்ன இருக்குது, லீவ்ஸ், ஃப்ளார்ஸ். இதெல்லாம் என்ன செய்கிறது, இதெல்லாம் தாவரத்தில் பிளான்ட்டில் என்ன செய்கிறது காணப்படக்கூடிய பார்ட்ஸ். Parts are of many forms and many colors, yet they are alike in some manners.
சரி, அதை எப்படிலாம் டிஃப்ரெண்ட் கலர் டிஃப்ரெண்ட் இதில் இருந்தாலும் தட் இஸ் தே ஆல் ஹேவ் எல்லாத்துலேயுமே என்ன இருக்கிறது மெயினாக ஸ்டெம் அண்ட் லீவ்ஸ் above the ground. above the groundக்கு மேலே என்னெல்லாம் இருக்குது ஸ்டெம்மும் லீவ்ஸும் இருக்குது which we can see easily. அதை நம்ம ஈஸியாக என்ன செய்யலாம், நம்ம பார்க்கலாம், நம்ம கண்கள் மூலம் பார்க்கலாம் through see our eyes and roots below the ground. அந்த ரூட்டுக்கு கீழே வந்து என்ன இருக்கிறது, கிரவுண்டுக்கு கீழே என்ன இருக்கிறது, ரூட்ஸ் என்ன செய்கிறது பிலோ த கிரவுண்ட் என்ன செய்கிறது காணப்படுகிறது. உதாரணம் பார்த்தீங்க அப்படின்னா இந்த பாகம் தான் தாவரத்தினுடைய இந்த பாகம் தான் என்ன பாகம், இதுவே தான் அண்டர் த பிலோ த கிரவுண்டில் இந்த அண்டர் த கிரவுண்ட் இது என்ன செய்ய காணப்படும். இந்த பகுதி பேர் என்ன பேர் ரூட். இந்த இது அவ்வளோ எதுக்கு மேலே காணப்படும் above the ground. இது வந்து என்னது ஸ்டெம் என்ன காணப்படும், அதில் லீவ்ஸ் என்ன செய்கிறது காணப்படுகிறது. சரியா, இந்த அந்த பிக்சர்லேயே கொடுத்துருக்கு 56ல் as shown in the picture a flowering plant consists of two main parts. They are என்ன சிஸ்டம்லாம் root system, stem system. root system, stem system. root system is under the ground. stem system is above the ground. என்ன above the ground என்ன செய்கிறது காணப்படுகிறது. ஃபர்ஸ்ட் வந்து நம்ம இதில் என்ன அப்படின்னா நமது உடல் வந்து என்ன காணப்படுகிறது அப்படின்னா பல்வேறு உறுப்புகளை கொண்டிருக்கிறது. அதே போல் தாவரங்களில் என்னெல்லாம் காணப்படுகிறது, இலை, தண்டு, வேர், மலர்கள், இப்படி போன்ற பாகங்கள் என்ன செய்கிறது காணப்படுகிறது. இப்படி வித்தியாசமான பாகங்கள் கொண்டிருந்தாலும் அது ரெண்டு பெரும் பிரிவாக என்ன செய்யப்படுகிறது பிரிக்கப்படுகிறது. அதை நம்ம ஏற்கனவே பார்த்தோம். இந்த இதில் பார்த்துட்டு பாருங்க. இதில் இதுதான் தரைக்கு கீழே உள்ள பகுதி. இது வந்து என்னது வேர் பகுதி. இதுக்கு மேல் உள்ள பகுதி வந்து என்ன பகுதி, இது வந்து எங்கே காணப்படும்னா பூமிக்கு அடியில் காணப்படும். பூமிக்கு அடியில் என்ன செய்யும் காணப்படும் இந்த வேர் பகுதி. இந்த இதுக்கு மேற்பகுதியில் என்ன காணப்படுகிறது தண்டு பகுதி என்ன செய்கிறது காணப்படுகிறது. சரியா, இந்த படத்தில் நீங்கள் உங்களுக்கு 62ஆம் பக்கத்தில் தமிழ் மீடியம் புக்கில் கொடுத்துருக்காங்க. அதில் ஒரு படம் அழகாக கொடுத்துருக்காங்க. வேர் இலை, அது தரைக்கு கீழே உள்ள பகுதி வேர் பகுதி, வேர் தொகுப்பு. மேலே உள்ளது என்ன, மேலே உள்ளது எல்லாம் இலைகள், மலர்கள், இதெல்லாம் கனிகள் எல்லாம் சேர்ந்து அப்புறம் அதெல்லாம் சேர்ந்து என்னென்னு அழைக்கப்படுகிறது தண்டு தொகுப்பு என்று என்ன செய்யப்படுகிறது அழைக்கப்படுகிறது. சரியா, ரெண்டு சிஸ்டம். ஒன்று வந்து என்னது ரூட் சிஸ்டம், ஷூட் சிஸ்டம் பார்த்தோம். இப்போ முதலாவது என்ன சிஸ்டத்தை பார்க்க போகிறோம் அப்படின்னா ரூட் சிஸ்டம். சரியா, இந்த பூமிக்கு அடியில் காணப்படக்கூடியதான் என்னது வேர் தொகுப்பாகும். சரியா, பூமிக்கு அடியில் என்ன செய்கிறது காணப்படுகிறது இந்த வேர் தொகுப்புங்கிறது. இது வந்து வேருங்கிறது வந்து ஒரு முக்கியமான என்ன ஆகும், தாவரத்தினுடைய முக்கிய அச்சு வந்து என்னது வேர். வேர்களில் இந்த இளைய தண்டு பகுதியில் காணப்படுற மாதிரி கணுக்கள், கணுவிடை பகுதிகள் இதெல்லாம் என்ன செய்யாது இருக்காது. அந்த வேரினுடைய நுனி பகுதியில் வந்து என்ன காணப்படுகிறது அப்படின்னா வேர் மூடி என்ன செய்கிறது காணப்படுகிறது. வேர் நுனிக்கு சற்று மேற்பகுதியில் வேர் தூவிகள் ஒரு கற்றையாக என்ன செய்கிறது காணப்படுகிறது. சரி, வேர் தூவிகள் வந்து எப்படி காணப்படுகிறது ஒரு கற்றையாக காணப்படுகிறது. வேர்கள் எல்லாம் எதை நோக்கி தான் வளரும், புவியீர்ப்பு விசையை நோக்கி, அதாவது பூமியை நோக்கி தான் என்ன செய்ய வளரும். அதனால் வந்து என்ன வேர்கள் என்ன சொல்லுவாங்க அப்படின்னா வேர்களை நேர்புவி நாட்டமுடையவை என்னன்னு சொல்லி அழைப்பாங்க. நேர்புவி, ஏன்னா பூமி நேர்புவி நாட்டம், நேர்புவி நாட்டமுடையவை என்று என்ன செய்வாங்க, அதை என்ன செய்கிறாங்க அழைக்காங்க வேர் நாட்டமுடையவங்க. இந்த வேர் தொகுப்பு ரெண்டு வகைப்படும். வேர் தொகுப்பு எப்படி எத்தனை வகைப்படும், ரெண்டு வகைப்படும் வேர் தொகுப்பு. அது என்னன்னா அப்படின்னா ஆணிவேர் தொகுப்பு,
சல்லிவேர் தொகுப்பு அப்படின்னு ரெண்டு வகைப்படும். ஆணிவேர் தொகுப்பு, சல்லிவேர் தொகுப்பு என்று இந்த வேர் தொகுப்பு ரெண்டு வகையாக என்ன செய்யப்படுகிறது, வகைப்படுத்தப்படுகிறது. அதாவது the underground part of the main axis of a plant is known as root. It's below the surface of the soil. Root has no, as like leaves, it has no nodes and internodes. சரியா? It has a root cap at the root உடைய டிப்ல வந்து என்ன காணப்படுகிறது அப்படின்னா ரூட் கேப் காணப்படுகிறது. ரூட் கேப் காணப்படுகிறது. A tuft of root hairs is found just above the root tip. Roots are positively geotrophic in nature. சரியா? ரூட்ஸ் ஆர் வந்து என்னது, பாசிட்டிவ்லி, அதான் நேர்மறை நாட்டம் எழுதணும்னா அதுதான் என்னது இன் இங்கிலீஷ் பாசிட்டிவ்லி geotrophic. சரியா? பாசிட்டிவ்லி geotrophic in nature. பாசிட்டிவ்லி geotrophic. சரி, என்ன செய்யப்படுகிறது, இது பண்ணப்படுகிறது. அது மாத்திரம் இல்லை, இந்த ரூட் சிஸ்டம் வந்து ரெண்டாக என்ன செய்யப்படுகிறது, கிளாஸிஃபை பண்ணப்படுகிறது. ஒன்று வந்து என்ன சிஸ்டம் அப்படின்னா டேப் ரூட் சிஸ்டம். இன்னொன்று வந்து ஃபைப்ரஸ் ரூட் சிஸ்டம். டேப் ரூட் சிஸ்டம், இன்னொன்று என்னது ஃபைப்ரஸ் ரூட் சிஸ்டம் என்று ரெண்டு என்ன செய்யப்படுகிறது, வகைப்படுத்தப்படுகிறது. முதலாவது ஆணிவேர் தொகுப்பை பார்ப்போம். இதில் என்ன அப்படின்னு, இந்த ஆணிவேர் கிட்டத்தட்ட இந்த இதை சொல்லலாம், இதான் ஆணிவேர் அப்படிங்கிறது. இது என்ன வேர்லேருந்து வரக்கூடியது அப்படின்னா முளை வேர் தான் தொடர்ந்து வளர்ந்து என்ன வேரை உருவாக்குகிறது, ஆணி வேரை என்ன செய்கிறது, உண்டாக்குகிறது. முளை வேர் எப்படி காணப்படும்னா தடித்த முதல்நிலை வேராக என்ன செய்கிறது, அதுதான் என்ன செய்கிறது, முதல்நிலை வேராக வளர்கிறது. முளை வேர் தான். அதுல இருந்து என்ன வேர் விளைகிறதுனா துணை வேர்களான இரண்டாம் நிலை வேர்கள் என்ன செய்கிறது, தோன்றுகிறது. மற்றும் மூன்றாம் நிலை வேர்கள் இரண்டாம் நிலை வேர்களிலிருந்து என்ன செய்கிறது, தோன்றுகின்றன. பொதுவாக இது வந்து இந்த ஆணிவேர் தொகுப்பு வந்து எதில் காணப்படுகிறது அப்படின்னா இருவித்திலை தாவரங்கள். என்ன தாவரங்கள் காணப்படுகிறது, இருவித்திலை தாவரங்கள். இதெல்லாம் அதுக்கு எடுத்துக்காட்டு கொடுத்துருக்காங்க. இருவித்திலை தாவரங்களுக்கு என்னெல்லாம் இருவித்திலை தாவரங்களுக்கு எடுத்துக்காட்டு கொடுத்துருக்காங்க, அவரை, மா, வேம்பு, இதெல்லாம் வந்து என்ன வேர் தொகுப்புகள் கொண்டது, ஆணி வேர் தொகுப்புகள் கொண்டது. அந்த படத்தில் 63 தமிழ் மீடியம் புக்கில் 63வது பக்கத்தில் கொடுத்துட்டு பாருங்க. ஆணி வேர் தொகுப்பு, முதல் நிலை வேர், இரண்டாம் நிலை வேர், மூன்றாம் நிலை வேர்லாம் என்ன செஞ்சுருக்காங்க, கொடுத்துருக்காங்க. இதில் சரியாக டிஃப்ரென்ஷியேட் பண்ண முடியல. இதுலேயும் என்ன காணப்படுகிறது, ஆணி வேர் காணப்படுகிறது. அப்புறம் முதல் நிலை பக்க வேர்கள் எல்லாம் என்ன செய்கிறது, காணப்படுகின்றன. சரியா? டேப் ரூட் சிஸ்டம் அப்படின்னா என்ன அப்படின்னா it consists of a single root called a tap root which grows straight down into the ground. சரியா? நேர எதை நோக்கி வளரக்கூடியது, straight down into the ground. Smaller roots called lateral roots arise from the tap root. They are seen in dicotyledonous plants. சரியா? எக்ஸாம்பிளுக்கு இந்த tap root சிஸ்டத்துக்கு எக்ஸாம்பிள் என்னலாம் அப்படின்னா bean, mango, neem, these are all the examples of tap root system. அப்புறம் நெக்ஸ்ட் வந்து என்ன அப்படின்னா சல்லிவேர் தொகுப்பு. என்ன தொகுப்பு, சல்லிவேர் தொகுப்பு. சரியா? அதாவது என்ன பண்ணுது அப்படின்னா இந்த முதல்நிலை வேர் வந்து கொஞ்ச நாள் கழிச்ச பிறகு என்ன பண்ணுது அப்படின்னா தண்டின் அடிப்பகுதியில் வந்து தண்டினுடைய அடிப்பகுதியில் இந்த தண்டினுடைய என்ன பகுதியில் அடிப்பகுதியில் சம பருமன் உள்ள வேர்கள் எப்படி வளர்கிறது, கொத்தாக தோன்றி என்ன செய்கிறது, வளர்கிறது. பெரும்பாலும் இது வந்து என்ன சல்லிவேர் தொகுப்பு வந்து என்ன தாவரங்கள் காணப்படுகிறது, ஒரு வித்திலை தாவரங்கள் என்ன செய்கிறது, காணப்படுகிறது. சரி, ஒரு வித்திலை தாவரங்கள் காணப்படுகிறது. டேப் ரூட் சிஸ்டம் வந்து என்ன இதில் காணப்படுகிறது அப்படின்னு பார்த்தோம், டைகாட்டிலிடனஸ். dicotyledonous.
சரியா? ஃபைப்ரஸ் ரூட் சிஸ்டம் வந்து எதில் காணப்படுகிறது அப்படின்னா மோனோ கார்டிலினஸ். மோனோ கார்டிலினஸ்ல என்ன செய்கிறது காணப்படுகிறது. சரியா? ஃபைப்ரஸ் ரூட் சிஸ்டம் அப்படின்னா என்னன்னா இட் கன்சிஸ்ட் ஆஃப் எ கிளஸ்டர் ஆஃப் குரூப் ஆஃப் கிளஸ்டர் ஆஃப் ரூட்ஸ், பண்டில் ஆஃப் ரூட்ஸ் அரைசிங் ஃப்ரம் த பேஸ் ஆஃப் த ஸ்டெம். இதிலிருந்து தண்டினுடைய அடிப்பகுதியிலிருந்து அந்த முதல்நிலை வேரிலிருந்து என்ன செய்கிறது தோன்றுகிறது. தே ஆர் தின் அண்ட் யூனிஃபார்ம் இன் சைஸ். எல்லாம் எப்படி இருக்கு? ரொம்ப தின்னாக இருக்கும், யூனிஃபார்ம் இன் சைஸ். இட் இஸ் ஜெனரலி சீன் இன் மோனோகார்டிலினஸ் பிளான்ட்ஸ். எக்ஸாம்பிள் வந்து என்னெல்லாம் அப்படின்னா இதுக்கு எக்ஸாம்பிள் வந்து என்னெல்லாம் அப்படின்னா கிராஸ், பேடி, மைஸ், கிராஸ், பேடி, இதெல்லாம் அதுக்கு எக்ஸாம்பிள் ஆகும். சரி, அப்போ என்ன ரூட்டுக்கு ஃபைப்ரஸ் சிஸ்டத்துக்கு என்னது எக்ஸாம்பிள் ஆகும். டேப் ரூட்டுக்கு எக்ஸாம்பிள் மேலே சொல்லிட்டு என்னதான் பீன், மேங்கோ, நீம். பீன், மேங்கோ, நீம். இதெல்லாம் வந்து இதுக்கு என்னதாகும்? These are all example for taproot system. அப்புறம் இது பார்க்கும். அப்புறம் வாட் ஆர் த சல்லிவேர் தொகுப்புக்கு எடுத்துக்கிட்டு என்னன்னா நெல், புல், அப்புறம் என்னன்னா மக்காச்சோளம். நெல், புல், மக்காச்சோளம், இதெல்லாம் ஒரு வித்திரை தாவரங்கள். இதெல்லாம் என்ன தாவரங்கள்? ஒரு வித்திரை தாவரங்கள். இதெல்லாம் சல்லிவேர் தொகுப்புக்கு எடுத்துக்காட்டாகும். இதுக்கு எடுத்துக்காட்டு என்னெல்லாம் பார்த்தோம்? அவரை, மா, வேம்பு. இருவித்திரை தாவரங்களுக்கு எடுத்துக்காட்டு என்னது? ஆணிவேர் தொகுப்பு கொண்டது எழுதலாம் அவரை. அப்புறம் வேற என்னதெல்லாம்? மா, வேம்பு. இவைகளாம் அதற்கு எழுதாகும், எடுத்துக்காட்டாகும். அப்புறம் இந்த வேரினுடைய பணிவு நம்ம யாருமே தெரியும். பூமிக்கு அடியில் தாவரம் வந்து ஸ்ட்ரெயிட்டாக நிற்கணும் அப்படின்னா பூமியில் நிலைநிறுத்தணும்னா அதுக்கு என்ன எதுதான் அதை இருந்தால் தான் அது ஸ்ட்ரெயிட்டாக நிற்க முடியும். வேர்கள் இருந்தால் தான் இருக்க முடியும். அதுதான் மண்ணை என்ன செய்கிறது? இறுக பற்றி கொள்கிறது. இப்போ நம்ம அதான் மரங்களெல்லாம் வெட்டக்கூடாதுன்னு நம்ம சொல்கிறோம். ஏன் அப்படின்னா அந்த மரங்களுடைய வேர்கள் மணலை இறுக பற்றி வச்சுருக்கோம். அந்த மரங்களை வெட்டும்போது மணல் சரிவு ஏற்படுவதற்கு என்ன இருக்கிறது? வாய்ப்பு இருக்கிறது. அப்போ அந்த வேர்கள் தான் என்ன செய்கிறது? அந்த தாவரத்தை உறுதியாக மண்களை இறுக பற்றி தாவரத்தை உறுதியாக பூமியில் என்ன செய்கிறது? நிறுத்துகிறது. அது மாத்திரமல்ல, நீர், அப்போ கனிமச்சத்துக்கள் நீரையும் கனிமச்சத்துக்களையும் பூமியிலிருந்து உறிந்து தாவரத்தின் மற்ற பகுதிகளுக்கு, தண்டு பகுதிகளுக்கு, இலை பகுதிகளுக்கு, மற்ற பகுதிகளுக்கு என்ன செய்வதற்கு அனுப்புவது? என்னதான் அனுப்புகிறது? வேறு தான் என்ன செய்கிறது? அனுப்புகிறது. சரியா? சில தாவரங்கள் அது தயாரித்த உணவை வந்து எதில் சேமித்து வைக்கிறது அப்படின்னா வேர்களில் சேமித்து வைக்கிறது. வேர்களில் தான் சில தாவரங்கள் உணவு வச்சாங்க. அதுக்கு எடுத்துக்கிட்ட நம்ம பார்த்தோம் முள்ளங்கி, கேரட்டு, பீட்ரூட்டு, இவைகளெல்லாம் என்னது? உணவு சேமித்து எதில் வச்சிருக்கு? அந்த வேர் தான். கேரட்டு, பீட்ரூட்லாம் என்னதுதான்? வேர், முள்ளங்கிலாம். ஆனால் அவைகள் வந்து அதில் தான் அந்த தாவரங்கள் என்ன செய்கிறது? உணவை வேர்களில் என்ன செய்கிறது? சேமித்து வைக்கிறது. இதெல்லாம் இதனுடைய பணிகள், வேரினுடைய பணிகளாகும். சரியா? ஃபங்க்ஷன்ஸ் ஆஃப் த ரூட் என்னெல்லாம் அப்படின்னா ஃபிக்ஸஸ் த பிளான்ட் டு த சாயில். அப்புறம் அப்சர்வ்ஸ் water and minerals from the soil. அப்புறம் some plants like carrot and beetroot store food in root. சரியா? கேரட், பீட்ரூட் இதெல்லாம் ஃபுட் வந்து எதில் அந்த கேரட், பீட்ரூட் அப்படிங்கிறதெல்லாம் என்னது? they are roots. அதில் எது சேமித்து வைக்கப்பட்டிருக்கிறது? ஃபுட் வந்து என்ன செய்யப்பட்டிருக்கிறது? ஸ்டோர் பண்ணி என்ன செய்யப்பட்டிருக்கிறது? வைக்கப்பட்டிருக்கிறது. இதான் இதனுடைய என்ன சிஸ்டம்? ரூட் சிஸ்டம். ரூட்டில் என்ன ரூட் சிஸ்டத்தில் என்ன ரூட்லாம் இருக்குது? டேப் ரூட் சிஸ்டம், ஃபைப்ரஸ் ரூட் சிஸ்டம். அப்புறம் அதனுடைய ஃபங்க்ஷன்ஸை பார்த்தோம். என்னென்ன ஃபங்க்ஷன்ஸ் அப்படிங்கிறத என்ன செய்தோம் பார்த்தோம். அடுத்ததில் பார்த்தோம் அப்படின்னா ஒரு ஆக்டிவிட்டி நம்மளை செய்து பார்க்க சொல்லியிருக்கு. நம்ம செய்து பார்த்தா நீங்கள் வீட்டில் செய்து பாருங்கள். வேணாம் என்ன அப்படின்னா கொஞ்சம் கேரட் ஒரு சின்ன துண்டு எடுத்துக்காங்க.
அப்புறம் ஒரு கிளாஸ் ஆஃப் வாட்டர், அப்புறம் அதில் கொஞ்சம் அந்த வாட்டரில் கொஞ்சம் என்ன இங்கே டிப் பண்ணுங்க, ப்ளூ இங்கே என்ன செய்யுங்க, கொஞ்சம் லைட்டாக இது பண்ணி ஆட் பண்ணுங்கள். ப்ளூ இங்கே ஆட் பண்ணிவிட்டு என்ன பண்ணுங்க அப்படின்னா பிளேஸ் கேரட் பண்ணி அந்த கிளாஸ் ஆஃப் வாட்டர், அந்த வாட்டர் உள்ள கிளாஸில் எதை பிளேஸ் பண்ணுறோம், கேரட்டை பிளேஸ் பண்ணி அது பிறகு அது கூட எதை ஆட் பண்ணுறோம், வித் எ ஃபியூ ட்ராப்ஸ் ஆஃப் ப்ளூ இங்க். லீவ் த கேரட் இன் வாட்டர் ஃபார் 2 or 3 days. 2 or 3 டேஸ்க்கு வந்து நம்ம அப்படியே அந்த பீக்கர் அப்படியே வச்சிட்டோம் அப்படின்னா அது அந்த கேரட் கொஞ்சம் பார்த்தீங்க அப்படின்னா அது கம்ப்ளீட்டாக என்ன கலராக மாறி இருக்கும், ப்ளூ கலராக மாறி இருக்கும். ஏன், வாட் இஸ் கேரட்? கேரட் இஸ் த என்னது, ரூட். வாட் இஸ் த ஃபங்க்ஷன் ஆஃப் ரூட்? ரூட் எஸ் சக்த என்னது, வாட்டர். அப்போ அந்த கிளாஸ் பீக்கரில் உள்ள வாட்டர் அதை என்ன பண்ணுது, அப்சர்வ் பண்ணுது. அப்சர்வ் பண்ணனால தான் அது என்ன கலராக மாறுது, ப்ளூ கலராக என்ன செய்கிறது, மாறுகிறது, சேஞ்ச் ஆகுது. நம்ம இது வந்து வாட் யூ லேர்ன் ஃப்ரம் திஸ், அந்த ப்ளூ கலர் அப்பியர்ஸ் இன் கேரட் விச் இண்டிகேட்ஸ் த upward movement of water in the carrot, showing that root contains என்னது, வாட்டர். அப்படிங்கிறத நம்ம என்ன செய்து கொள்கிறோம், அறிந்து கொள்கிறோம். சரியா? என்ன அப்படின்னா வேர்கள் நீரை உறிஞ்சுகிறது அப்படிங்கிறத நம்ம எப்படி தெரிந்து கொள்ளலாம் அப்படின்னா ஒரு குவளையில் நீர் எடுத்துக்கிடணும். அப்புறம் அது கூட கொஞ்சம் நீளமை அப்புறம் கேரட்லாம் சேர்த்துட்டு என்ன பண்ணுறோம் அப்படின்னா அந்த தண்ணி உள்ள குவளையில் எதை போடுறோம், கேரட்டை போடுறோம். போட்டு கொஞ்சோண்டு ப்ளூ நீல நிற மையை என்ன செய்கிறோம், சேர்க்குறோம். சேர்த்துட்டு இப்படி எத்தனை நாள் வைக்கும், ஒரு 2 அல்லது 3 நாளுக்கு அப்படியே வச்சுட்டு கேரட்டை எடுத்து அதை எப்படி வெட்டி பார்த்தோம் அப்படின்னா நீல வாக்கில் என்ன செஞ்சு பார்த்தோம்னா வெட்டி பார்த்தோம் அப்படின்னா அந்த கேரட்டுடைய என்ன கலரில் இருக்கும், கேரட் தண்டுகளுடைய மையப்பகுதி முழுவதும் என்னதான் மாறி இருக்கும், நீல நிறமாக என்ன செஞ்சுருக்கோம், மாறி இருக்கும். இதில் நம்ம என்ன தெரிஞ்சுக்கணும் அப்படின்னா வேர்கள் எதை உறிஞ்சுகின்றன, நீரை உறிஞ்சுகின்றன என்பதை நம்ம என்ன செய்து கொள்கிறோம், தெரிந்து கொள்கிறோம். சரி, அடுத்தது என்ன சிஸ்டம் அப்படின்னா ஷூட் சிஸ்டம். ஷூட் சிஸ்டம் ரெண்டு மெயின் சிஸ்டம் பார்த்தோம். என்ன சிஸ்டம்லாம் இருக்குது, ரூட் சிஸ்டம், இன்னொன்று என்ன சிஸ்டம், ஷூட் சிஸ்டம். இதுதான் வந்து என்னது, இதுக்கு மேல் உள்ள பகுதி தான் என்னது, ஷூட். சரியா? அதில் லீவ்ஸ் இருக்கும், ஃப்ளார்ஸ் இருக்கும், ஃப்ரூட்ஸ் இருக்கும். சரியா? கீழே உள்ள பகுதி வந்து என்ன பகுதி, ரூட் சிஸ்டம். இது மேலே உள்ளது என்னது, ஷூட் சிஸ்டம். சரியா? இந்த தண்டு பகுதியில் தண்டு எடுத்துக்கிட்டோம் அப்படின்னா நிலத்தின் மேற்பரப்பில் வளர்கின்ற பகுதி, நிலத்தினுடைய மேல் பகுதியில் வளர பகுதிக்கு தான் தண்டு தொங்கும் பேர். இதனுடைய மைய அச்சு என்னென்ன அழைக்கப்படுகிறது, தண்டு என்று என்ன செய்யப்படுகிறது, அழைக்கப்படுகிறது. இந்த மைய அச்சு தான் என்னென்ன அழைக்கப்படுகிறது, தண்டு என்று என்ன செய்யப்படுகிறது, அழைக்கப்படுகிறது. அது வந்து வேர் வந்து என்ன நாட்டம்னு பார்த்தோம், அது எதை நோக்கி வளரக்கூடியது, பூமியை நோக்கி வளரக்கூடிய புவி திசையில் என்ன செய்யக்கூடிய வளரக்கூடிய, அதனால அது நேர் புவி நாட்டம் அப்படின்னு சொன்னோம். ஆனால் இது வந்து தண்டு வந்து எதை நோக்கி வளரும், சூரியனை நோக்கி என்ன செய்யக்கூடியது, வளரக்கூடியது. அதனால இது என்ன, தண்டை என்னன்னு சொல்லுவோம் அப்படின்னா தண்டை நேர் ஒளி நாட்டம்னு சொல்லுவோம். தண்டை என்னன்னு சொல்லுவோம், நேர் ஒளி நாட்டம். சரியா? நேர் ஒளி நாட்டம் என்ற என்ன செய்யப்படுகிறது உடையது. இதில் தண்டில் என்னெல்லாம் இருக்குன்னா இலைகள் இருக்கிறது, மலர்கள் இருக்கிறது, கனிகள் எல்லாம் என்ன செய்கிறது, இருக்கிறது. தண்டு பூமியின் மேற்பரப்பில் எதை நோக்கி வளர்கிறது, சூரியனை நோக்கி என்ன செய்கிறது, வளருகிறது. தண்டில் என்னெல்லாம் இருக்கும் அப்படின்னா நீங்கள் அந்த படத்தில் தமிழ் மீடியம் புக்கில் 64வது பக்கத்தில் கொடுத்துருக்காங்க. கணுக்கள் காணப்படும். என்ன காணப்படும், கணுக்கள் காணப்படும். 2 கணுக்களுக்கு இடையே உள்ள பகுதிக்கு பேர் என்ன பேர்னா கணுவிடை பகுதி அப்படின்னு பேர். சரியா? கணுக்கள் காணப்படும். அது 2 கணுக்களுக்கு இடையே உள்ள பகுதி கணுவிடை பகுதின்னு அழைக்கப்படுகிறது. கணுனா என்ன அப்படின்னா தண்டுல இலைகள் வந்து எதுல இருந்து தோன்றுகிறதோ, தண்டுல எந்த பகுதியில இருந்து, இப்போ இதில் பார்த்தீங்க அப்படின்னா இதுல இருந்து தான் என்ன தோன்றுகிறது, இலைகள் தோன்றுகிறது. அப்போ இந்த பகுதிக்கு பேர் தான் என்ன பேரு, கணு. இந்த இதுலேயும் இலை தோண்டி இருக்கு, கணு. அப்போ இந்த 2 கணுக்களுக்கு இடையுள்ள பகுதிக்கு பேர் தான் கணுவிடை பகுதி என்று என்னது
பெயராகும். சரி, அழைக்கப்படுகிறது. அப்புறம் தண்டினுடைய தண்டினுடைய நுனி பகுதியில் தோன்றும் மொட்டுக்கு பேர் தான் என்ன மொட்டுன்னு பேர்? நுனி மொட்டு என்று பெயர். சரியா? அப்புறம் இலையினுடைய அடிப்பகுதிக்கும் தண்டுக்கும் இடையே உள்ள கோணம், இலையினுடைய அடிப்பகுதிக்கும் தண்டுக்கு இடையே உள்ள கோணம் என்ன அழைக்கப்படுகிறது? இலை கோணம் என்று அழைக்கப்படுகிறது. இலையின் கோணத்தில் தோன்றும் மொட்டு என்ன மொட்டுன்னு அழைக்கப்படுகிறது? கோண மொட்டு என்று என்ன செய்யப்படுகிறது? அழைக்கப்படுகிறது. பாருங்க, the aerial part of the plant body above the ground is known as the shoot system. Main axis of the shoot system is called the main axis is called shoot. Sorry, is called as stem. The shoot system அதில் என்னெல்லாம் இருக்குது அப்படின்னா, ஷூட் சிஸ்டம் இருக்குது, ஷூட் ஸ்டெம் இருக்குது, அப்புறம் என்ன இருக்குது, லீவ்ஸ் இருக்குது, அப்புறம் அதில் என்னெல்லாம் இருக்கும், ஃப்ளாஸ் இருக்குது. இதில் ஃப்ளாஸ் இல்லை, ஆனால் அதில் ஃப்ளாஸு, ஃப்ரூட்ஸு, இது எல்லாமே எதில் தான் காணப்படும்? ஷூட் சிஸ்டத்தில் தான் என்ன செய்யும்? காணப்படும். சரியா? ஷூட் சிஸ்டத்தில் என்ன செய்யும்? காணப்படும். இதில் ஸ்டெம்ங்கிறது என்னன்னா, இது க்ரோஸ் அபவ் த சாயில் அண்ட் இட் க்ரோஸ் டுவர்ட்ஸ் த சன்லைட். சரியா? அப்புறம் இதில் ஸ்டெம்ஸ் ஆர் ஹேஸ் நோட்ஸ் அண்ட் என்னது, இன்டர் நோட்ஸ். நோட்ஸுங்கிறது என்ன அப்படின்னா, லீவ்ஸ் வந்து இந்த ஸ்டெம்மில் எந்த இதுலேருந்து வளர்கிறதோ அந்த தான். நோட்ஸ் ஆர் த பார்ட்ஸ் ஆஃப் ஸ்டெம் வேர் லீஃப் அரைசஸ். எங்கேருந்து லீவ், அந்த ஸ்டெம்மில் லீஃப் வந்து எங்கேருந்து அரைஸ் ஆகுதோ அந்த பிளேஸுக்கு பேர் தான் என்ன பேர்? நோட்ஸ் அப்படின்னு பேர். The part of the stem between ரெண்டு successive நோட்ஸுக்கு இடையில உள்ள distance between the two successive nodes தான் என்னென்ன கால் பண்ணப்படுகிறது? இன்டர் நோட் என்ன செய்யப்படுகிறது? அழைக்கப்படுகிறது. The bud at the tip of the stem வந்து is known as என்னது? apical or terminal bud. அந்த tip of the ஸ்டெம்ல உள்ள அந்த பட்டுக்கு பேர் என்ன பேர்? apical bud or terminal bud. And the buds at the axis of the leaves are called என்ன buds? ஆக்சிலரி பட்ஸ் என்ன கால் பண்ணப்படுகிறது. சரியா? அடுத்தாப்புல இப்போ ரூட்டில் என்ன பார்த்தோம்? ரூட் என்ன பண்ணுகிறது? ரூட் வந்து அப்சர்வ் வாட்டர் ஃப்ரம் த சாயிலிருந்து வாட்டர், மினரல்ஸ் இதெல்லாம் அப்சர்வ் பண்ணி பார்த்தோம். அதுக்கு ஒரு எக்ஸ்பெரிமெண்ட் செஞ்சு பார்க்குறதுக்கு நமக்கு ஒரு இது ஆக்டிவிட்டி கொடுத்துருந்தாங்க இல்லையா? அந்த இந்த கேரட்டை ஒரு குவளையில் தண்ணி இது பண்ணிவிட்டு அதை கொஞ்சம் இங்கே இது பண்ணோம் அப்படின்னா, கொஞ்சம் 2 நாள் வச்சுட்டு பார்த்தோம் அப்படின்னா, அந்த ரூட்டினுடைய மையப்பகுதியை வெட்டி பார்த்தோம் அப்படின்னா அதில் என்ன இருக்கும்? அது ப்ளூ கலராக மாறி இருக்கும். அதுலேருந்து நம்ம என்ன செய்கிறோம்? ரூட்ஸ் வந்து என்ன செய்கிறோம்? ஏன்னா கேரட் இஸ் வாட் இஸ் கேரட் இஸ் ரூட். ஸோ அதனால் ரூட் வந்து தான் என்ன செய்கிறோம்? வாட்டர் அப்சர்வ் பண்ணுறவங்க தான் இருந்தோம். அதே போல் வாட்டர் மூலமாக என்ன செய்யப்படுகிறது? ஸ்டெம் தான் வந்து கண்டக்ஷன் ஆஃப் வாட்டர். ரூட் அப்சர்வ் பண்ணுற வாட்டரை வேரியஸ் பார்ட்ஸ் ஆஃப் த பிளான்ட்ஸுக்கு வந்து கண்டக்ட் பண்ணுறது வந்து என்னது தான்? இந்த ஸ்டெம் தான் அப்படிங்கிறது நம்ம எப்படி தெரிந்து கொள்ளலாம் அப்படின்னா, ஒரு ஸ்மால் ட்விக் ஆஃப் பால்சம் அப்படிங்கிற பிளான்ட் எடுத்துக்கிறோம். அதில் கிளாஸ் ஆஃப் வாட்டர் அண்ட் ஃபியூ ட்ராப்ஸ் ஆஃப் அதில் ப்ளூ இன்ச் ஆட் பண்ணோம் ரூட்டுக்கு. ஸ்டெம்முக்கு வந்து வழியாக வாட்டரை கண்டக்ட் பண்ணுறதுக்கு என்ன இங்கே ஆட் பண்ணுறோம் அப்படின்னா, ரெட் இங்கே ஆட் பண்ணுறோம். ஆட் பண்ணிவிட்டு place a small twig in the water and with red ink. What you see அப்படி என்ன பார்ப்போம் அப்படின்னா, the stem becomes என்னது? reddish. அப்போ இதில் நம்ம என்ன ஃபைண்ட் அவுட் பண்ணிக்கிறோம்? what you learn from this? This is because red color water is being absorbed by the stem upwards. தெரிந்து கொள்கிறோம். ஏன்னா இப்போ தண்டு மூலமாக நீர் என்ன செய்யப்படுகிறது? கடத்தப்படுகிறது. அப்படிங்கிறத எப்படி அறிந்து கொள்ளலாம் அப்படின்னா, தண்ணின் மூலம் நீர் கடத்தப்பட்டது. அதுக்கு தேவையான ஒரு பால்சம் தாவரத்தை எடுத்துக்கிறோம். அதனுடைய ஒரு சிறிய கிளையை எடுத்துக்கிறோம். அப்புறம் கொஞ்சம் ஒரு குவளையில் நீர் எடுத்துக்கிறோம். அதில் வேருக்கு ப்ளூ மையை எடுத்துக்கிறோம். இதுக்கு என்ன மையை எடுத்துக்கிறோம்? சிவப்பு மையை எடுத்துக்கிறோம். எடுத்துகிட்டு என்ன பண்ணுறோன்னா, அந்த குவளை நீருக்குள்ளே அந்த பால்சம் தாவரத்தினுடைய சிறு துண்டுகளை அந்த கிளையை என்ன செய்கிறோம்? அடிப்பகுதி மட்டுமே நீரில் மூழ்கி இருக்கு மாதிரி என்ன செய்கிறோம்? வைக்கிறோம். அப்போ அந்த தண்ணி என்ன கலராக மாறுகிறது? சிவப்பு கலராக என்ன செய்கிறது? மாறுகிறது. சரியா? அப்போ அதில் நம்ம என்ன தெரிந்து கொள்கிறோம்? தண்டின் நிறம் சிவப்பாக மாறி தண்டின் மூலமாக தான் சிவப்பு நிறமுடைய நீர் எங்கே நோக்கி வருகிறது?
மேல் நோக்கி என்ன செய்கிறது, அனைத்து பாகங்களும் கடத்தப்படுகிறது என்கிறதை நம்ம என்ன செய்கிறோம், தெரிந்து கொள்கிறோம். அப்புறம் வாட் ஆர் த ஃபங்க்ஷன்ஸ் ஆஃப் ஸ்டெம், supports the branches, the branches, leaves, flowers and fruits, இதெல்லாம் என்ன பண்ணுகிறது, சப்போர்ட் பண்ணுகிறது. அப்புறம் எதை டிரான்ஸ்போர்ட் பண்ணுகிறது, டிரான்ஸ்போர்ட்ஸ் வாட்டர் அண்ட் மினரல்ஸ் from roots to upper aerial parts of the plant. அப்புறம் transport the prepared food from leaves to other parts through them. Stores food as in the case of sugarcane. இதை என்ன இது பண்ணுகிறது அப்படின்னா, தண்டானது கிளைகள், இலைகள், மலர்கள் மற்றும் கனிகள் ஆகியவற்றை தாங்குகின்றது. வேரினால் உறிஞ்சப்பட்ட நீர் மற்றும் கனிமங்கள் மற்ற தாவரத்தினுடைய மற்ற தண்டினுடைய தாவரங்களுடைய மற்ற பாகங்களுக்கு கடத்தப்படுகிறது. அடுத்தவரை இலைகள் தயாரித்த உணவையும் தாவரத்தினுடைய மற்ற பகுதிகளுக்கு கொண்டு செல்வது என்னதுதான், அதுதான். ஒரு 2 கொஸ்டின் எழுதி போட்டுருது, அதான் ஹோம்ஒர்க். அதை ஹோம்ஒர்க் எழுதி வந்துடுங்க. The homework, what are the இல்லைன்னா போக முடியும். There are 2 types of root system. But compare the taproot and fibrous root system. வேரினுடைய இரு பகுதிகளை குறிப்பிடுக, ஆணிவேர் தொகுப்பையும் சல்வேர் தொகுப்பையும் என்ன செய்ய ஒப்பிடுக.